ஒரு பனிப்பிரதேசத்தில் சுரேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். சுரேஷ் படிப்பில் மிகவும் புத்திசாலியாக இருந்தான். அவனது புத்தி கூர்மையையும் மற்றும் சிந்தனை திறனையும் அனைவரும் பாராட்டினார்கள். ஆனால் சுரேஷுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவனுக்கு தனது நேரத்தை சீராக பயன்படுத்த தெரியவில்லை. அவனுடைய நாட்களை நண்பர்களுடன் விளையாடுவது, கைபேசியில் விளையாடுவது மற்றும் தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடுவது என்று வீணாக கழித்தான். சுரேஷின் பெற்றோர் பலமுறை அவனுக்கு நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவனால் நேரம் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை உணர முடியவில்லை. அவன் எப்போதும் நமக்கு நிறைய நேரம் இருக்கின்றது, இந்த வேலையை பிறகு செய்து கொள்ளலாம், இப்போது நாம் விளையாடலாம் என்று காலத்தை கழித்து வந்தான். ஒரு நாள் அவனுடைய பள்ளியில் ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியானது. அந்த முறை சுரேஷின் மதிப்பெண்கள் மிகவும் குறைவாக இருந்தது. எதிர்பார்த்ததை விட மோசமாக இருந்தது. இதுவரை அவனை பாராட்டிய ஆசிரியர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். அவனுடைய நண்பர்களும் அவனிடமிருந்து விலகிவிட்டார்கள். வீட்டிற்கு திரும்பிய சுரேஷ் தனது பெற்றோரிடம் மதிப்பெண் அறிக்கையை காட்டினான். பெற்றோர்கள் அதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவனுக்கு அவன் மேலேயே ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் அவனுடைய பழக்கங்களை மாற்ற என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அன்று இரவு சுரேஷ் அந்த கிராமத்தில் மிகவும் புத்திசாலியாகிய தன் தாத்தாவிடம் சென்று உட்கார்ந்தான். அவன் தாத்தா மிகவும் அறிவும் அனுபவமும் நிறைந்த ஒரு முதியவர். சுரேஷ் தாத்தாவின் அருகே அமர்ந்தான். தனது கவலையை பகிர்ந்தான். தாத்தா, நான் நன்றாக படிக்கின்ற மாணவன். ஆனால் நான் இப்போது இந்த தேர்வில் எப்படி தோற்றேன் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறினான். தாத்தா அவன் பேசுவதை அமைதியாக கேட்டார். பிறகு மெதுவாக சிரித்தபடி கூறினார், சுரேஷ், நீ நல்ல மாணவன்தான். நீ நன்றாக படிக்கின்றாய். ஆனால் நீ ஒரு பெரிய தவறு செய்கின்றாய். நீ நேரத்தை சிறுமையாக நினைக்கிறாய். நேரம் மிகவும் விலைமதிப்புடையது. அதை சரியாக பயன்படுத்தினால் வெற்றிக்கு கொண்டு செல்லும். இல்லை என்றால் அது நம்மை தோல்விக்கு கொண்டு செல்லும். சுரேஷ் குழப்பத்துடன் கேட்டான், ஆனால் தாத்தா, நம்ம எல்லோருக்கும் நேரம் இருக்கிறதே. தேவையான நேரம் நமக்கு அதிகமாகவே இருக்கிறதே. பிறகு கூட நாம் அதை சரியாக பயன்படுத்தலாமே. இப்போது தாத்தா கூறினார், இல்லை சுரேஷ், நேரம் ஒரு ஓடுகின்ற ஆறு போல. அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் திரும்புவதில்லை. அதை நாம் பிடிக்க முயற்சி செய்தாலும் அது நம் கைகளில் இருந்து வழிந்து சென்றுவிடும். இதை உனக்கு புரிய வைக்க நான் ஒரு கதையை சொல்கிறேன். முன்பொரு காலத்தில் விக்ரம் என்ற சக்தி வாய்ந்த மன்னன் இருந்தான். அவனிடம் அளவில்லாத செல்வமும் அரண்மனைகளும் இருந்தது. ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் அவனுக்கு பணியாற்றினார்கள். ஆனால் விக்ரம் ஒரு பழக்கத்தால் வீழ்ந்தான். அவன் தனது நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் வீணடித்தான். ஒவ்வொரு நாளும் தாமதமாக எழுவது, அரசவைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் நேரம் கழிப்பது, நாளைக்கு செய்து கொள்ளலாம் என எந்த ஒரு செயலையும் ஒத்திவைப்பது ஆகியவை அவனுடைய வழக்கமான பழக்கங்களாக இருந்தன. ஒரு நாள் ஒரு சித்தர் அவனுடைய அரசவைக்கு வந்தார். அவர் சொன்னார், மன்னா, உங்களுக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது. ஆனாலும் உங்கள் மிக முக்கியமான ஒரு செல்வத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். அது நேரம். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீணாக்குகிறீர்கள். என்றாவது ஒரு நாள் இதற்கு நீங்கள் பெரிதாக பாதிப்படைவீர்கள் என்று கூறினார். மன்னன் சிரித்தபடி கூறினான், என்னிடம் நிறைய நேரம் இருக்கின்றது முனிவரே. நான் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறினான். பிறகு மீண்டும் அந்த சித்தர் எச்சரிக்கையுடன் கூறினார், நேரத்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். நேரத்திற்கு எந்த ஒரு பெரிய மன்னனையும் கீழே வீழ்த்தக்கூடிய சக்தி உண்டு என்று கூறினார். ஆனாலும் மன்னன் சித்தரை நம்பவில்லை. பல ஆண்டுகள் கடந்து சென்றன. மன்னன் முதுமையை அடைந்தான். அவனுடைய உடல் நலம் கெட்டது. அரசாங்கம் பலவீனமடைந்தது. படைகள் போரில் தோல்வியுற்றன. மக்களும் நம்பிக்கையை இழந்தார்கள். இப்போதுதான் மன்னனுக்கு உண்மை புரிந்தது. அவன் தனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நேரத்தை அர்த்தமில்லாத விஷயங்களில் வீணடித்து விட்டான். இதை உணர்ந்த மன்னன் அந்த சித்தரை மீண்டும் தேடினான். ஆனால் அவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தன் தவறுகளை நினைத்து ஏங்கினான். அவன் நம்பிய செல்வமும் அதிகாரமும் அவனை மீட்க முடியவில்லை. மன்னன் இப்போது உணர்ந்தான், உண்மையான செல்வம் நேரம்தான் என்று. தாத்தாவின் இந்த கதையை கேட்டதும் சுரேஷ் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டான். அவன் இப்போது எவ்வளவு நேரத்தை வீணடித்தான் என்பதை நன்றாக புரிந்து கொண்டான். இப்போது சுரேஷ் முதியவரிடம், தாத்தா, இப்போதாவது நான் என்னை மாற்றிக்கொள்ளலாமா? நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் என் வாழ்க்கை நன்றாக மாறுமா என்று கேட்டான். முதியவர் நிதானமாக சிரித்தபடி கூறினார், சுரேஷ், காலச்சக்கரம் நின்றுவிடாது. அது எப்போதும் சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ இப்போதே நேரத்தை வீணடிப்பதை நிறுத்திக் கொண்டால் உன்னுடைய வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. முக்கியமாக
நாளைக்கு செய்யலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்திவைக்காதே, இன்று செய்யக்கூடிய விஷயங்களை இன்றே செய்ய வேண்டும் என்று கூறினார். அன்று முதல் சுரேஷ் நேரத்தை மதிக்கத் தொடங்கினான். அவன் ஒரு தினசரி திட்டத்தை உருவாக்கினான். ஒவ்வொரு சிறு வேலைக்கும் நேரத்தை ஒதுக்கினான். அவன் காலையிலேயே எழுந்து படிப்பில் கவனம் செலுத்தினான். தேவையில்லாத விளையாட்டுகளையும் பேச்சுக்களையும் தவிர்த்தான். சில மாதங்களிலேயே அவன் முயற்சியின் பலனை பெற்றான். அடுத்த தேர்வில் வகுப்பில் முதலிடம் பிடித்தான். நண்பர்களே, நீங்களும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொண்டால் வெற்றியின் கதவுகள் நிச்சயமாக திறக்கும். நேரம் என்பது ஒரு சக்தி. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது.